TNSTC's most successful daytime tour package கும்பகோணம்ங்க. TNSTC கும்பகோணமுடைய பஸ் பார்த்தீங்கன்னா, பஸ் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்பெஷலாக 1 டே நவகிரக ஸ்பெஷல் டூர் பேக்கேஜ் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து டெய்லி ஆப்ரேட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத போக போக தெளிவாக சொல்கிறேன். அதில் வந்து புக் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கும்பகோணம் சுற்றி உள்ள 9 நவகிரக கோயில்களை விசிட் பண்ண போகிறோம். ஒரே நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த 9 நவகிரக கோயில்களுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போய் தரிசனம்லாம் பண்ணிவிட்டு நம்மளை வந்து திருப்பி கொண்டு வந்து கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டே ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணி ஒரு 1 மந்த் ஆகுது. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஹை டிமாண்டில் போய்கிட்டு இருக்கு மக்கள்கிட்ட. ஸோ அதனால தான் நம்மளும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமே, உண்மையிலேயே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, செம ஒர்த்தாக பண்ணுறாங்களா TNSTC, அந்த மாதிரிலாம் வந்து இன்றைக்கி நம்ம இந்த vlogல ஒரு ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். ஸோ கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. நம்ம நவகிரக ஸ்பெஷல் பஸ்க்காக வெயிட்டிங். நாங்கள் ஆல்ரெடி இந்த பஸ்ஸுக்கு புக் பண்ணி 1 மந்த் ஆச்சு. நேற்று எங்களுக்கு கால் பண்ணி மார்னிங் 4:30க்கெலாம் ஷார்ப்பாக வந்துடுங்க சார்னு சொன்னாங்க. இந்த பஸ் தாங்க, அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் BS3 பஸ்ஸு, ரீபில்ட் பஸ்ஸு. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லோ கலர் பஸ் நம்மளை இன்றைக்கி அந்த ஒரு நாள் சுற்றுலா கூப்பிட்டு போகுது. சாரி கைஸ், இதை வந்து நான் ஒரு BS3 பஸ்ஸுன்னு சொல்லிட்டேன். பட் இது BS6 வேரியன்ட் தான். லேலேண்டில் புதுசாக கட்டி வந்திருக்கிறது தான். அப்படியே ஒரு இன்டீரியர் வியூ பார்ப்போமா. ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்தோடனே நம்ம கரெக்டாக 5 o'clock கிளம்பிடலாம். சார்ஜிங் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு 4 ப்ளக் பாயிண்ட்ஸ். மார்னிங் இங்கே பஸ் ஸ்டாண்ட் வந்தது உடனே நம்ம புக்கிங்கை இங்கே இருக்கிற ஆஃபீஸில் காட்டணும். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு டேபிள் போட்டு உக்காண்ட்ருக்காங்க. அஃபிஷியல் கிட்ட நம்ம வந்து புக்கிங்கை காமிச்சிட்டா அவர் ஒரு என்ட்ரி போட்டுருவார். அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸில் ஏறிக்கலாம். பஸ்ஸு லைட் போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மென்ஷன் பண்ணிடுவாங்க. நவகிரக ஸ்பெஷல்னு போட்டு என்னென்ன கோயில்கள்லாம் போகிறோம் இன்றைக்கி அப்படிங்கிறதே லைனாக வந்துடும். டெய்லி காலையில் 5 மணிக்கு இந்த டூர் பேக்கேஜில் நான்-AC பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. வீக்கெண்டில், அதாவது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள் 5:30 மணிக்கு, காலையில் 5:30 மணிக்கு ஏசி சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேக்கேஜ்லேயே நான்-ACயும் இருக்குது, ஏசியும் இருக்குது. நீங்கள் புக் பண்ண வேண்டியது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNSTC.in, TNSTCயோட அஃபிஷியல் வெப்சைட். அதுக்குள்ளேயே போனீங்கன்னா டூர் பேக்கேஜ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதுக்குள்ளே போய் நீங்கள் டேட்ஸ் செக் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம். செம்ம டிமாண்டில் இருக்குங்க. நாங்கள் புக் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி புக் பண்ணோம். ஸோ இப்போ போய் பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. வீக்கெண்ட்லலாம் செம்ம டிமாண்டாக இருக்குது. நல்ல ஒரு வரவேற்பான ஒரு பேக்கேஜாக தான் இருக்குது மக்கள்கிட்ட. இது நான்-AC பேக்கேஜ் பஸ், ஏசி பேக்கேஜ் பஸ். ஏசி பேக்கேஜ் பஸ்க்கு ஒரு எக்கனாமி ஏசி சீட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இம்ப்ரெசிவான விஷயமே ஒரு நல்ல பஸ்ஸாக நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. புதுசாக இப்போ பில்ட் ஆகி வந்திருக்கிற BS6 பஸ்ஸு நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒரு நார்மல் TNSTC பஸ் மாதிரி இல்லாமல், ஓகே இது வந்து டூர் பேக்கேஜுக்குன்னு ஆப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லி நல்லா ஸ்பெஷலாக சைடில் ஸ்க்ரீன்ஸ்லாம் போட்டு நல்லா நீட்டாகவே வச்சுருக்காங்க. அப்படியே டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிங்கிங் வாட்டரும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தீர மாற்றிடுவாங்க. இந்த ஒரு பாட்டிலெலாம் இன்றைக்கி பத்தாது அடிக்கிற வெயிலுக்கு. ஸோ இது வந்து எல்லா பேசஞ்சர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ சிஸ்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக டிரைவரை நான் பாட்டு கேட்க இல்லை, இது வந்து ஒரு கைடே நம்ம கூட வருவாங்க. ஸோ ஒரு கைடு வந்து எல்லாத்தையும் நமக்கு கோயில்கள் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இப்படி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. டைம் இப்போ காலையில் 5 o'clock ஆகுது. பட் இன்னும் நம்ம கிளம்பல. காரணம் வந்து நிறைய பேசஞ்சர்ஸ் வராதது தான். பஸ்ஸு கரெக்டாக நேற்று சொன்ன மாதிரியே 4:30க்கெலாம் வந்துருச்சு. பட் இன்னும் நிறைய பேசஞ்சர்ஸ் வர வேண்டியது இருக்குது.
ஏர்லி மார்னிங்கில். ஸோ கரெக்டான டைமுக்கு வரதுக்கு கொஞ்சம் அப்படியே சலுப்பாக தான் இருக்கும். ஒரு நல்ல விஷயம் நீங்கள் பண்ணிடுங்க, நீங்கள் பஸ் ஸ்டாண்டு கிட்டே ரூம் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்து கும்பகோணத்தில் இருந்தால் ஓகே, பட் இந்த பேக்கேஜில் வர நிறைய பேர் மற்ற ஊர்கள்லேருந்து வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது நீங்கள் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்படி தான் ஒரு பக்கத்துலேயே இருந்த ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி காலையில் வந்து குளிச்சுட்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்படியே நாங்கள் ரூம் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு தான் இருந்துச்சா, ஸோ குளிச்சுட்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் இருக்காது காலையில் வரதுக்கு. வணக்கம் சொல்றாருல, கோரஸா சத்தமா பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில கேட்கணும். ஓகேவா? ரெடி 1 2 3. காலை வணக்கம். காலை வணக்கம். கோயிலோட சிறப்பு அம்சம் என்ன, இந்த சாமியோட சிறப்பு அம்சம் என்ன, இந்த கோயில் எப்படி உருவானுச்சு, நவக்கிரகங்கள்லாம் என்ன யாருக்குமே தெரியாது. 100 தடவை வந்து சுற்றி வர முடியாது, 100 விளக்கு ஏற்ற முடியாது. சரிங்களா? நீ ஏற்ற வேண்டிய விளக்கெல்லாம் என்ன புன்னகை என்ன விளக்க மனசுல ஏற்றி கடவுளை மனதார வேண்டிய. குட் மார்னிங் கைஸ். காலையில் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி. நாங்கள் கரெக்டாக ஒரு 5:20க்கு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புனோம். நாங்கள் போகக்கூடிய முதல் கோயில் பார்த்தீங்கன்னா திங்களூரில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில். இந்த நவகிரக ட்ரிப்பில் நம்ம பார்க்க போகிறது வந்து 9 கோள்கள். அந்த 9 கோள்கள் தான் நவகிரகம் சொல்லுவாங்க. 9 கோள்கள் 9 கோயில்களில் சாமியாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்போட கோஆர்டினேட்டர்னா இப்போ கும்பகோணம் டிப்போலேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் வந்து ஹையர் அஃபிஷியலாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஆரம்பத்திலே வந்து எல்லாமே சொல்லிட்டாரு, என்னென்ன கோயில்கள் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு காலையில் மார்னிங் ஸ்பீச்சாக கொடுத்தாரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கைடு வந்து அடுத்து கோயில்களில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. ஸோ 2 பேர், மொத்தம் 4 பேருங்க. அதில் ஒருத்தர் வந்து கோஆர்டினேட்டர், அவர் மார்னிங் பஸ் ஸ்டாண்ட்லேயே இறங்கிடுவார். இன்னொருத்தவங்க வந்து கைடு இருப்பாங்க. இன்னும் 2 பேர் வந்து ஹெல்ப்பர்ஸ், அதாவது அசிஸ்டன்ட் நம்ம கூடயே இருப்பாங்க, பஸ்லேயே ட்ராவல் பண்ணுவாங்க. பஸ்ஸில் ஏறின உடனே எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பை கொடுத்துருவாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம். பாருங்க, இதுலேயே டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் எப்படி புக் பண்ணணும், ஆன்லைன்னா tnstc.in, இல்லை நேர்லனா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு, இல்லை ஃபோன் நம்பர்னா இந்த நம்பர்ஸு. ஸோ எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் கொடுத்துட்றாங்க. இந்த கேப் எல்லாரும் போட்டுக்கணுமா. ஸோ அப்போ தான் அந்த அடையாளம் தெரியும் நம்ம ட்ரிப்பில் வரோன்னு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டி மாதிரி ரூட் மேப்பு, என்னென்ன கோயில்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு ரூட் மேப்பு. அது தவிர இன்னொரு முக்கியமான விஷயமும் தராங்க. இந்த 2 இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகிற கோயில்கள்லாம் குங்குமம் திருநீர் போட்டுக்கிறதுக்கு வேணும்ல, அதுக்காக கொடுக்குறாங்க. ஒன்பது கோள்களில் நம்ம முதல்ல பார்க்க போகிற கோள் சந்திரன் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் கோயில் திங்களூர். அங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். எந்த கோயில்லையும் பார்த்தீங்கன்னா இந்த விலாகில் நான் சந்நிதிகளை கவர் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் கோவில் விலாக்னு ஒன்று எடுக்கிறேன்னா உள்ள சந்நிதியை காட்ட மாட்டேன்னு. ஸோ கோயிலோட வெளித்தோற்றம் முக்கியமாக இந்த ட்ரிப்பை வந்து எப்படி கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகிறாங்க, எந்தெந்த கோயில்கள்லாம் எப்போ கவர் பண்ணுறாங்க, எப்படி அந்த 9 கோயில்களையும் ஒரே நாளில் கவர் பண்ணுறாங்க, இந்த ட்ரிப்பில் வரவங்களுக்கு என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். ஸோ கோயில்களுக்குள்ளே வந்து நம்ம வந்து அந்த கடவுளை வந்து நான் காட்ட போகிறது இல்லை வீடியோவில். நம்ம அப்படியே நடந்து போயிட்டே இருக்கணும், ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ஒரு குரூப் டூர் அப்படிங்கிறதுனால நம்ம ப்ராப்பராக கோஆர்டினேட் பண்ணி நடந்து போயிட்டே இருக்கணும். இந்த திங்களூர் கோயிலில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது கைலாசநாதர் சந்நிதி. அதை முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்நிதி இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். ஏன்னா இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு பஸ்ஸு நான் ஏசி பஸ்ஸுங்கிறதுனால நாங்கள் இன்னும் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி போகணும். பின்னாடியே ஏசி பஸ் வருது. ஸோ அந்த க்ரௌட் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ரஷ் ஆகிடும். பிளாக் டைம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. பிளாக் டைம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த டைமில் தான் வரப்போகிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே கோயில்களுக்கு தெரிவிச்சிருவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம போயிட்டோம்னா கரெக்டாக நமக்கு வந்து பார்க்கறதுக்கான வழி கிடச்சிரும். இல்லாட்டி வந்து பெரிய பெரிய கோயில்கள்லாம் உங்களுக்கே தெரியும், க்யூவில் நின்று பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். 9 கோயில்களும் ஒரே நாளில் பார்க்கணும்னா இந்த ஒரு பிளாக் டைம் வச்சுருக்காங்க. அந்த டைமில் போயிட்டோன்னா கரெக்டாக முடிச்சிடலாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். இந்த நான் ஏசி பஸ்ஸில் பேக்கேஜ் காஸ்ட் பார்த்திங்கன்னா 750 ருபீஸ் ஆகுது. நம்ம ஆன்லைனில் புக் பண்ணும்போது 790 ரூபா ஆகும். புக்கிங் சார்ஜஸ்லாம் சேர்த்து 790 ரூபா ஆகும்.
நம்ம மார்னிங் அந்த கும்பகோணம் ஆஃபீஸில் வந்து நம்ம காட்டுறோம்ல புக்கிங்க, அப்போ வந்து இந்த டிக்கெட் கொடுத்துருவாங்க. 250 3 டிக்கெட்டு. அடுத்த கோயிலுக்கான ஸ்பீச் நம்ம கைடு ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் ஆலங்குடி. ஆலங்குடி குரு பகவான் கோயில். 9 கோள்களில் நம்ம 2வதாக பார்க்க போகிற கோள் குரு. ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஒரு கோள். 2 கோள்கள் பார்த்துட்டு, அதாவது ஆலங்குடி குரு பகவான் கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் போவோம். அதே சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஆலங்குடி கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலான்னு பஸ்லேயே சொல்லிட்டாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலுங்க இது, ஆலங்குடி குரு பகவான் கோயில். விசேஷ நாட்களில் நல்ல கூட்டமே இருக்கும் இங்கெல்லாம். ஜென்ரல் தர்ஷன் 100 ரூபா ஸ்பெஷல் தர்ஷன் இருக்குது. நம்ம பேக்கேஜில் வந்ததுனால அந்த 100 ரூபா ஸ்பெஷல் தர்ஷனில் தான் உள்ளே விட்றாங்க. அருமையான ஒரு விஷயங்க. நல்ல தரிசனம். கிட்டையே போய் குரு பகவானை பார்த்துட்டோம். அந்த 100 ரூபா தரிசனம் தான். ஸோ எந்த ஒரு லைன்லையும் நிற்காமல், எந்த ஒரு கூட்ட நெரிசல்லையும் மாட்டாமல் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. கிட்டையே பார்த்துட்டோம். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் தட்சிணாமூர்த்தியாக காட்சி தராரு. எல்லா கோயில்கள், எல்லா நவகிரக கோயில்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிவன் லிங்க் இருக்கும். சிவனோட லிங்க் ஆனது தான் இந்த நவகிரக கோயில்கள். ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கைலாசநாதர் பார்த்தோம், சந்திரன். இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி பார்த்தோம், குரு. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் லிங்க் இருந்துக்கிட்டே இருக்கும். தரிசனம் முடிச்சுட்டு கோயிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உள்ள வளாகத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃபன் சர்வ் பண்ணுறாங்க. இட்லி வேணாண்ணா, இட்லி வேணாம், இட்லி வேணாம். தேங்க்ஸ். கொஞ்சோண்டு போதும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 750 ருபீஸ் பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகாது. இதுக்கான அமௌண்ட் வந்து தனியாக கலெக்ட் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு 35 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒருத்தர் தாங்க இட்லி, பொங்கல், வடை எல்லாம் சேர்த்து தராங்க 35 ருபீஸ்க்கு. நமக்கும் பார்த்தீங்கன்னா வேறு எந்த கடையில் போய் நிறுத்தினாலும் அது லேட் ஆகிடும். கோயிலோட கோயிலாக முடிச்சிடறதுனால டைம் சேவ் பண்ண முடியுது. பிரேக்ஃபாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. சூப்பராகவே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம பேக்கேஜில் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 7 இருக்குது. ஸோ அடுத்த கோயிலை நோக்கி ஸ்டார்ட் ஆயாச்சு. அப்படியே பாருங்கள், நமக்கு பின்னாடியே கரெக்டாக ஏசி பஸ் வந்துருச்சு. டிஎன்எஸ்சிஸில் எப்போவுமே பார்த்திங்கன்னா படிக்கட்டு கொஞ்சம் ஹைட்டில் தான் இருக்கும். வயசானவங்க சிலரால் ஏற முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூல் வச்சுட்டாங்க ஏறுறதுக்கு வசதியாக. இந்த மாதிரி ஒரு நவகிரக ட்ரிப்புக்கு கும்பகோணம் சரியான இடங்க. காரணம் என்னன்னு பாருங்களேன், சென்டரில் இருக்குது. சென்டரில் கும்பகோணம் வச்சு அப்படியே எல்லாத்தையும் சுற்றி தான் மற்ற கோயில்கள், அந்த நவகிரக கோயில்களும் சுற்றி தான் அமைஞ்சிருக்கு. மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே எல்லாமே கவர் ஆகிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா கும்பகோணமாக மெயின் பாயிண்ட்டை வச்சு கும்பகோணத்தில் ஸ்டார்ட் பண்ணி கும்பகோணத்துலேயே எண்ட் பண்ணுறாங்க. இப்போ 3வதாக நம்ம அடுத்து வந்திருக்கிற இடம் சூரியனார் கோயில். கிரகம் பார்த்திங்கன்னா சூரியன் கிரகம் வந்து இங்கே சூரியனார் கோயில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரொம்ப பழைய கோயில், ரொம்ப ஃபேமஸான கோயில். இங்கே நிறையா விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த நவகிரக பூஜை ஒரே இடத்துல பண்ணுறதெல்லாம் வந்து இங்கே பண்ணுவாங்க. நம்ம வந்து சூரியனை பார்க்க வந்திருக்கோம். சிவ சூரியனா வந்து இங்கே காட்சி தராரு.
இந்த கோயில்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் தான், 20 ருபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட்டு. சிவசூரிய பெருமான் அப்படி தான் வந்து சிவன் இங்கே காட்சி தராரு. சூரியன் கிரகம் வந்து சூரியன், நம்ம கோள் சொல்கிறோம்ல அது வந்து சூரியனாக இங்கே இருக்குது. ரொம்ப கிட்டே போய் பார்த்துடலாமுங்க. இங்கேயும் வந்து எந்த ஒரு கியூ சிஸ்டமும் கிடையாது, நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஜென்ரல் தர்ஷனில் போனாலும் சரி, இங்கே வந்து ஜென்ரல் தர்ஷனும் பார்த்திங்கன்னா கிட்ட போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஜென்ரல் தர்ஷனாலும் சரி, ஸ்பெஷல் தர்ஷனாலும் கிட்ட போய் பார்க்குறது தான். ஆனால் என்னன்னா நீங்கள் பெரிய க்யூவில் நிற்க தேவையில்லை. நார்மல் ஜென்ரலில் போனீங்கன்னா பெரிய க்யூவில் நிற்கணும், நிறையா டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலில் விட்டுட்டாங்க. ஸ்பெஷல் இங்கே வந்து 1 இல்லை 20 ருபீஸ் ஸ்பெஷல் தர்ஷன், அவ்வளோதான் இந்த கோயிலில் இருக்குது. நம்ம 20 ருபீஸ் ஸ்பெஷல் தர்ஷனில் போயிட்டு டக்குன்னு பார்த்துட்டு வந்தாச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து சூரியன் இருப்பார், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருப்பாங்க. அப்படி தான் உள்ள சந்நிதிக்குள்ளே இருக்கும். அண்ட் அந்த சந்நிதி பக்கத்துலேயே வந்து மற்ற நவகிரகங்களுக்கான சின்ன சின்ன சந்நிதியும் இருக்கும். ஸோ இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சூரியனை சுற்றி பக்கத்துலேயே 9 கிரகங்களும் இருக்கும். நம்ம கூட பேக்கேஜில் கைடு வராங்கல்ல, அவங்க வந்து தெளிவாக எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்கங்க. ஒவ்வொரு கோயில் போகிறதுக்கு முன்னாடியும் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு கோயிலுடைய வரலாறு, எப்படி இந்த கோயில் வந்து சிறப்பாச்சு, என்னென்ன விஷயங்கள் இந்த கோயிலில் வந்து நம்ம வந்து பிரார்த்தனை செஞ்சால் நடக்கும், எல்லாமே வந்து தெளிவாக பஸ்லேயே சொல்லிடுறாங்க. அந்த மைக் சிஸ்டம்லாம் கரெக்டாக இருக்குது, நல்லாவே எல்லாருக்கும் கேட்குது. இருந்தவரை எப்படி சுக்கர பகவான் நவகிரகத்தில் போய் இருந்துக்க அப்படின்னு சிவபெருமான் சொல்றார் அப்படின்னா நியமிச்சார், சண்டை போடுறார். பொண்ணு சொல்லாம அதெல்லாம் இல்ல, இவளுக்கு தான் ஞானம் இருக்கு, ஞான குருவாக நியமிச்சுட்டு போயிடுறாரு. அடுத்த தலம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனை பார்க்கறதுக்காக வந்திருக்கோங்க. அக்னீஸ்வரர் கோயில், கஞ்சனூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் கோயில். இங்கே நம்ம பார்க்க போகிற கோயிலில் ஒன்று சுக்கிரன். சுக்கிர பகவான் அவர் தான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சுக்கிரன் கிரகம். ஸோ இது வந்து லைனாக எல்லா கிரகத்துலேயும் வரும். நம்ம வந்து இது வரைக்கும் ஒரு 4 கிரகங்கள் பார்த்துருக்கோம். அந்த 4 கோயில்லையும் பெருசாக இது வரைக்கும் கூட்டம் நான் பார்த்ததே இல்லை. பட் அடுத்து வந்து பெரிய கோயில்களுக்கெல்லாம் போக வேண்டியது வேலை இருக்குது. வைத்தீஸ்வரன் கோயில், திருநள்ளார் சனீஸ்வரன் கோயில், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பயங்கர கூட்டமான கோயில்கள். எனி டைம் எனி டே போனாலும் அது கூட்டமாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் எப்படி நம்ம போய் சாமி கும்பிட்றோம், அங்கெல்லாம் கூட ஸ்பெஷல் என்ட்ரி இருக்கா, எல்லாம் பார்க்கலாம். அருமையாக அடுத்த கோயில் அக்னீஸ்வரர் கோயிலை பார்த்து முடிச்சாச்சு. இங்கே சிவன் வந்து அக்னீஸ்வரராக காட்சி தருவார். இப்போ அடுத்த ஸ்தலத்துக்கு, அடுத்த கோயிலை நோக்கி கிளம்பிட்டோம். பஸ் இங்கே இங்கே எங்க போனாலும் ஒரு 11:30-11 காலத்துல இங்க வந்துடும். அண்ட் நம்ம அடுத்து வந்திருக்கக்கூடிய இடம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில். இங்கே வைத்தீஸ்வரனா சிவன் காட்சி தராரு. இங்கே நம்ம பார்க்க போகிற கிரகம் பார்த்திங்கன்னா செவ்வாய். வைத்தீஸ்வரன் கோயில்னு அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம். பஸ் ரூட்டில் போகும்போதும் சரி, ட்ரெயின் ரூட்டில் போகும்போதும் சரி, அந்த ஸ்டேஷன் வழியாக போயிருக்கோம், இந்த ஊர் வழியாக போயிருக்கோம். இந்த கோபுரத்தெல்லாம் கூட பார்த்துருக்கேன். பட் இவ்வளோ பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலில் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அந்த நவகிரகங்களில் ஒரு கோயிலாக இது விளங்குது.
செவ்வாய் பார்த்தீங்கன்னா இங்கே அங்காரகனா காட்சி தராரு. அங்கேயும் பெருசாக கூட்டம் இல்லைங்க. நான் எங்கேயாச்சும் கூட்டம் இருக்கும்னு நினச்சேன். மேபி சிவன் தான் இங்கே மெயின். வைத்தீஸ்வரன் கோயிலில் சிவன் தான் மெயின். ஸோ அங்கே வந்து மேபி நிறையா கூட்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது. சிவன் இங்கே வைத்தீஸ்வரன், அம்மன் இங்கே தையல் நாயகி. சிவன் தரிசனமும் அருமையாக முடிஞ்சுது, தையல் நாயகி தரிசனமும் அருமையாக முடிஞ்சுது. நம்ம வந்து பேக்கேஜில் வந்திருக்கிறதுனால நம்மளை ஃப்ரெண்ட்லேயே விட்டுருவாங்க. நார்மல் ஜென்ரல் பப்ளிக் லைனில் இல்லாமல் கொஞ்சம் முன்னாடி கிட்ட போய் சாமியை பார்த்துற மாதிரி விடுவாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு நல்ல விஷயம் இந்த பேக்கேஜில் அதை நோட் பண்ணிக்கோங்க. நவ கிரகத்தில் 5 கிரகத்தை பார்த்தாச்சு. ஸோ ஹாஃப் த வேக்கு மேலேயே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 4 பாக்கி இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கிட்ட ஆக போகுது. நமக்கான லஞ்ச் டைம். லஞ்சும் பார்த்தீங்கன்னா இது காம்ப்ளிமெண்ட்ரிலாம் கிடையாது, பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகாது. நம்ம பே பண்ணி தான் சாப்பிட்ணும். ஆனால் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க ஒரு மீல்ஸுக்கு வந்து 80 ரூபா. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு கிட்டே இருக்கக்கூடிய ஹோட்டல் வைத்தீஸ்வரன், இங்கே தான் நமக்கு வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தோடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு டோக்கன் கொடுத்துட்றாங்க. எடுத்தோடனே சூப்லாம் தராங்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாயாசம். 80 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்தான மீல்ஸுங்க. நான் கூட யோசித்தேன் 80 ருபீஸ் தான் வாங்குறாங்க மீல்ஸுக்கு, அதனால் ஏதோ லைட்டாக கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சூப்பரான ஒரு ஃபுல் மீல்ஸே ப்ரொவைட் பண்ணுறாங்க. டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் இந்த விஷயத்தையும் ஒரு நல்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டைம் 12:15 ஆகுது. நம்ம அடுத்த நவகிரக கோயிலுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா இது ஒரு மெயின் ரோடுங்க, சென்னை ரோடு. பஸ்ஸஸ் நம்ம கும்பகோணம் மயிலாடுதுறையெல்லாம் சென்னை பஸ்ஸஸ் ஏறினா இந்த ரோட்டில் தான் வரும். அடுத்து நம்ம பார்க்க வந்திருக்கிற கிரகம் புதன். திருவேங்காடு அப்படிங்கிற ஊரில் சுவாதிரணேஸ்வர் அப்படின்னு ஒரு, எனக்கு சரியாக படிக்க தெரியல, நான் கிட்ட போய் நான் பேரை சொல்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான சிவன் கோயிலுங்க. இங்கே வந்து புதனை பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். கோயில் கோபுரமே நல்லா பெருசாக இருக்குல்ல. ஒரு 1/2 hour 45 minutes பயணம். நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து இங்கே வரதுக்கு ஒரு 45 minutes ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இந்த தலத்தோடைய பேர் இங்கே போட்டிருக்கு பாருங்கள், ஸ்வேதாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோயில், புதன் ஸ்தலம். சிவன் தான். சிவன் வந்து அங்கே இப்படி காட்சி தராரு. இப்போ நம்ம வந்திருக்கிற தலத்துடைய சிவன் சந்நிதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தூரம் போகணும். ஒரு 500 மீட்டர் நடந்து போகணும். ஒரு செவ்வறு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போகணும். மெயினான கோபுரம் அந்த பக்கம் இருக்குது. நம்ம வந்தது பார்த்திங்கன்னா மெயினாக புதன் இதை பார்க்கறதுக்கு, நவகிரகத்தை பார்க்கறதுக்காக. அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். நம்ம வந்து பேக் சைடு என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே என்ட்ரானோம். ஸோ உள்ளே என்ட்ரானோடனே பார்த்திங்கன்னா புதன் சந்நிதி இருக்கும். புதன் சந்நிதியை ஒட்டியே பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்கும். இது வந்து சந்திர தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் சந்நிதி போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் இது தான். நடை இப்போ சாத்தியிருக்காங்க. மணி வந்து 1 மணி ஆகுது. நம்ம புதன் சந்நிதியை பார்த்துட்டு இப்போ அப்படியே ரிட்டர்ன் பஸ்ஸுக்கு போகிறோம். கும்பகோணத்தில் ஆரம்பித்த நாம் நவகிரக கோயில்களை ஒன்றா பார்த்துட்டு இந்த பக்கம் கடல்கிட்டே வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போகிற இடம் பூம்புகார் கிட்டங்க. பூம்புகார் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய கீழ்பெரும் பள்ளம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகிறோம்.
இப்போ அடுத்து நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் நாகநாத சுவாமி கேது பரிகார இடம் அப்படின்னு போட்டிருக்கும். கேது அந்த நவகிரகங்களில் கேது கிரகத்தை பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். நாகநாத சுவாமியாக சிவன் வந்து இங்கே காட்சி தராரு. நாகநாத சுவாமி சந்நிதி பார்த்திங்கன்னா மூடி இருக்குது. ஏன்னா இப்போ நாங்கள் வந்த டைம் வந்து 1:40 ஆகிடுச்சு. யூஸ்வலாகவே இந்த 12 to 4 எல்லா கோயில்கள்லையும் நட சாத்துகிற டைமு. பட் எங்களுக்கு வந்து இப்போ கேது பகவானை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த கோயிலில் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி, நாங்கள் இல்லை டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் அந்த ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி எங்களை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவ்வளோ நேரம் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிற இந்த பஸ் சூப்பராக இருக்குங்க. BS6ல் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன் டிஎன்எஸ்டிசியில். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் பஸ்ஸாகவே போயிடுச்சு. செம சூப்பராக இருக்குது. நல்லா பிக்கப் ஆகுது. உட்காரத்துக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் சீட்ஸ் தான் கொஞ்சம் சின்னதாக கொடுத்த மாதிரி இருக்குது. மற்றபடி ஓகே தான். இந்த பஸ் ஸ்பெஷலாக வந்து இந்த நவகிரக சுற்றுலா சிறப்பு ரதம் அதுக்காகவே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, நான் ஏசி வந்து டெய்லி ஓடும், ஏசி மட்டும்தான் வீக்கெண்டில். கதை படிச்சோம்ல வாரத்துலலாம் வந்திருக்குமே நல்ல தமையன் கதையெல்லாம் பாட்டு செய்யுள்ளே நம்ம ஒரு நினைக்கிறேன் 6வது ஏதாவது சூரிய பகவானுக்கு பறவையா பிறகு அன்னம் விடு தூதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அன்னம் பறவையா பிறக்கிறாரு. அன்னம் பறவையா பிறந்து என்ன பண்றாரு? கேஎஸ்ஆர்டிசி பஸ்லாம் நிற்கிது. இது பேக்கேஜ் பஸ்ஸாக இல்லை திருநள்ளார் டு பெங்களூர் ஆப்ரேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன் பெங்களூரில். ஓல்வோங்க. ஓகே, நம்ம வந்திருக்கிற அடுத்த நவகிரக ஸ்பாட் இதை பற்றி வந்து தனியாக நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அப்படி ஒரு இடம் திருநள்ளார் சனீஸ்வரன் கோயில். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கம் இருக்குங்க, மெயின் ரோட்டில் அந்த பக்கம் இருக்குது. நாங்கள் பேக் என்ட்ரன்ஸ் வழியாக வந்திருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கலாம். மெயின் கோபுரம் அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ சனீஸ்வரன் கோயிலில் தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தோம் எந்த என்ட்ரன்ஸை நம்மளை கூட்டிகிட்டு போவாங்கன்னு. பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் டிக்கெட் தான். 100 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டில் தான் நம்ம போக போகிறோம். சூப்பரான தரிசனம் திருநள்ளாறுலேயும் முடிஞ்சிருச்சுங்க. நாங்கள் வந்து ஸ்பெஷல் தரிசனில் போனோம், 100 ரூபாய் தரிசனம். இங்கே வந்து தர்ம தரிசனம்னு ஒன்று இருக்குது, அதாவது ஃப்ரீ தர்ஷன். அது வந்து பார்த்திங்கன்னா க்யூ வேறு இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது பயங்கரமான கூட்டம் இருக்கா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக சனீஸ்வரனுக்கு அந்த உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஸ்பெஷல் தர்ஷனில் போனனால போயிட்டு ஒரு 20 நிமிஷத்தில் வந்துட்டோம். இதுவே வந்து அந்த தர்ம தரிசனம் க்யூவில் நின்றுருந்தோம்னா கண்டிப்பாக வந்து 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிருக்கும். ஸோ இது ஒன்று தான் நான் பயந்தேன். ஏன்னா இதுதான் வந்து கரெக்டாக நம்ம சனிக்கிழமையே வரமா, அதனால் பயங்கர கூட்டமாக இருக்கும்னு இதில் தான் பயந்தேன். பட் பரவாயில்ல, இதுவும் முடிஞ்சிருச்சு 20 மினிட்ஸ்லேயே. 8 கிரகங்கள் பார்த்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் இருக்குது. எல்லாமே இப்போ வரைக்கும் செம்ம சூப்பராக போயிருக்கு. மெயின் கோபுரத்துக்கான என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா இதுதான். நான் சொன்னல, நாங்கள் வந்து கொஞ்சம் சைடு என்ட்ரன்ஸ் வந்து வந்துட்டோம். மெயினாக இதுக்குள்ளே போகலாம். இதுக்குள்ளே போயிட்டு அந்த நுழைவாயில் இருக்குல்ல என்ட்ரன்ஸு, இன்னொரு மெயின் என்ட்ரன்ஸ், அதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா பிரியும். ஸ்பெஷல்னால் நேராக போயிடலாம், ஸ்பெஷலும் 300னா நேராக போயிடலாம். சைடில் போனால் தர்ம தரிசனம். உள்ளே வந்து சிவன் சந்நிதியும் இருக்குது, சனீஸ்வரன் சந்நிதியும் தனித்தனியாக இருக்குது. திருநள்ளார் சனீஸ்வரன் கோயில் தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுங்க. திருநள்ளார் சனீஸ்வரன் பகவான் கோயிலை விசிட் பண்ணிவிட்டு திருநள்ளார்லேருந்து கிளம்பி ஒரு 1.5 மணி நேரம் கழித்து நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் இந்த பக்கம் பாருங்க. இன்னொரு சூப்பரான பிரசித்தி பெற்ற கோயில் திருநாகேஸ்வரம்.
ஸோ இது வந்து 9வது கோள் நம்ம பார்க்கறது. நவகிரக டூரில் 8 கோள்கள் முடிச்சாச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக 9வதாக நம்ம பார்க்க வந்திருக்கிறது திருநாகேஸ்வரத்தில். எந்த கோள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு. முக்கியமான கோள் தான். நம்ம வந்து கேது பார்த்துட்டோம், ராகு பார்க்காமே இருந்துச்சு. திருநாகேஸ்வரத்தில் பார்க்க போகிறோம். நல்லா ஒரு பெரிய கோயில் போலங்க. பார்க்கிங் ஏரியாவே பாருங்களேன். அங்கே இருக்குது நம்ம பஸ்ஸு. அங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் அங்கே போகணும் கோயிலுக்கு. நாகநாத சுவாமி கோயில். இதே நாகநாத சுவாமி கோயிலை நம்ம கேது கோள் பார்க்குற இடத்துலையும் பார்த்துருக்கோம். 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிவன் நாகநாத சுவாமியாக தான் காட்சி தராரு. ராகு பகவானை பார்த்துட்டு அப்படியே நம்ம நடந்து செல்ல வேண்டியது தான். இந்த கோயிலையும் பார்த்தீங்கன்னா கூட்டங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. என்னமோ எங்களுக்கு வந்து ஒரு லக்கான நாள் இன்றைக்கி. எந்த கோயில்லையும் நாங்கள் பெருசாக கூட்டத்தில் மாட்டவே இல்லை. ஒரு செம்ம சூப்பரான ஜேர்னி, ஒரு செம்ம சூப்பரான பேக்கேஜ் ட்ரிப் முடிவுக்கு வருது. ஒரு கவர்மெண்ட் ஆப்ரேட்டட் டிஎன்எஸ்டிசி இப்படி ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் வந்தேன். பட் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபைங்காக பூர்த்தி செஞ்சுட்டாங்க. டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் சூப்பரான ஒரு சர்வீஸ். இந்த மாதிரி வந்து மேற்கொண்டு நவகிரக கோயில் பேக்கேஜ் மட்டும் இல்லாமல் நிறையா எக்ஸ்ட்ரா ட்ராவல் பேக்கேஜஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ இதோட நம்ம நவகிரகா ஸ்பெஷல் பேக்கேஜ் முடிவுக்கு வருது. டிஎன்எஸ்டிசி கும்பகோணம்க்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான். ஏன்னா செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு மாதம் கழிச்சு, கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த பேக்கேஜை ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு மாதம் கழித்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இன்றைக்கி வந்து அதை ரிவ்யூவாக பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இதை பெஸ்ட்டுங்க. செம ஒர்த்தி. அந்த 750 ருபீஸ்க்கு செம ஒர்த்து. நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லா கோயில்கள்லேயும் ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் தான். இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு, அது நம்மளுடைய லக்கு. இல்லாட்டி யூஸ்வலாக 8 மணி ஆகும் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 6:30க்குள்ளேயே கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் போயிடுவோம். ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா திருநாகேஸ்வரத்தோடு முடியறதில்லை. இங்கேருந்து நம்மளை வந்து கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் ஆரம்பித்து கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேயே முடித்து ஒரே நாளில் 9 நவகிரக கோயில்கள். இதை நம்ம தனியாக நினச்சா கூட, கார்லேயே போனால் கூட இதை கம்ப்ளீட்டாக நம்மளால் பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ் அரேஞ்ச் பண்ணி அதில் ஒரு 50 பேரை குரூப்பாக பேக்கேஜாக கூட்டிகிட்டு போய் எல்லா கோயில்கள்லேயும் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி சூப்பராக அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ நடுவில் வந்து அந்த மார்னிங் டிஃபனு, ஆஃப்டர்நூன் லஞ்சு, ஈவினிங் டீன்னு சொல்லி எல்லாமே வந்து ப்ராப்பரான பிளேசஸில் ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து செம பெஸ்ட்டு. அதனால தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா செம டிமாண்டில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து இதை விருப்பப்பட்டிங்கன்னா இந்த 9 நவகிரக கோயில்கள், கும்பகோணம் சுற்றி இருக்கிற நவகிரக கோயில்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். செம ஒரு பஸ்ஸு. இந்த ஒரு பஸ்ஸு இல்லாட்டி வீக்கெண்டில் வந்தீங்கன்னா ஏசி பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஏசி பஸ் வந்து 1350 ஆகும். இது வந்து 750. ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் டீட்டெயிலாக கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் 9 நவகிரக கோயில்கள் ப்ளஸ் அதை டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் எந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக காமிச்சாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. யாருக்காச்சும் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு சூப்பர் ட்ராவலோட வீடியோவோட உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். டாடா.